ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ் கி ஜெய். குருவருளால் காலாரகாசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கை ரேகைகள் இருக்கு இல்லையா, கைரேகை சாஸ்திரன்ட்டு ஒரு அற்புதமான ஜோதிட சாஸ்திரம் ஒன்று உண்டு. அதில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்காமையே அழகாக ரேகைகளை பார்த்து சுழிகள் கைகளில் அநேக விதமான சுழிகள், குறிப்பாக விரல்களில் மட்டும் 1500 அங்குலாஸ்தி தேவதைகளே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த சுழிகள், அந்த ரேகைகள் இதெல்லாம் தேவதைகள் வாசம் பண்ணக்கூடிய இடங்கள்ன்ட்டும் வாத்தியார் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவார். சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, நம்ம கை ரேகைகள் இருக்கு இல்லையா, அந்த ரேகைகளுக்கெல்லாம் சக்தி ஊட்டக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம், 2 வரி தமிழ் மந்திரம் தான், அழகான தமிழ் மந்திரம் அது. அந்த 2 வரி தமிழ் மந்திரத்தை சொல்லி நம்மளோட மோதிர விரல், அதாவது இப்போ நீங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய ரேகைகள், அந்த ரேகைகளுக்கெல்லாம் ஒரு ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்க போகிறீங்கன்னா, உங்களோட இடது கை மோதிர விரலால் உங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் அதனெல்லாம் அப்படியே தடவிட்டு அந்த 2 வரி மந்திரம், அது கரமாவது கறந்த கந்தவேலின் அப்படின்ட்டு இருக்கும். அது வீடியோ அனுப்புகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி எந்த மந்திரத்தையும் வெளிப்படையாக சொல்கிறத காட்டிலும் நீங்கள் வீடியோவில் அதை பார்த்துட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. அந்த மந்திரத்தை சும்மா 2 வரி தான், அழகாக 2-3 வரி இருக்கும். அதை அப்படியே சொல்லிகிட்டே உங்களோட ஒரு கையோட மோதிர விரலால் இன்னொரு கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை ரேகைகள் அனைத்தையும் அப்படியே நீங்கள் ஸ்பரிசம் பண்ணி தடவி கொடுத்துட்டே இருந்தாலே போதும். எவ்வளோ நேரம் செய்யணுமான்னா, உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் இதை பண்ணலாம். அதே மாதிரி இடது கையில் பண்ணும்போது வலது கை மோதிர விரலால் அந்த ரேகைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துதி அது. அந்த துதியை சொல்லிட்டு இப்படி நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது மிகப்பெரிய அனுகிரகம். ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய யோசிப்பாங்க, நம்ம எதை தொட்டாலும் வேலைக்கு ஆகாமல் போதே, சரியில்லையே, அது ஒரு விருத்தி வர மாட்டேங்குது, இப்படிலாம் யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த துதியை சொல்லி இந்த மாதிரி உங்கள் கைகளில் உள்ள ரேகைகளுக்கெல்லாம் நீங்கள் சக்தி ஊட்டக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி சக்தி ஊட்டுறது ரொம்ப பெரிய அனுகிரகம். ப்ளஸ் நீங்கள் அதுக்கப்புறம் இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து இது எப்போ பண்ணலாம் அப்படின்றதும் சில விஷயங்கள் உண்டு. அஸ்தம்ட்டு சொல்லக்கூடிய நட்சத்திரம் உண்டு. இந்த அஸ்த நட்சத்திரம் எப்போ வருதுன்ட்டு பார்த்துங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் இப்போ நம்ம இந்த சொல்லக்கூடிய நாள்லேருந்து இந்த ஜூலை 30 புதன்கிழமை அஸ்தம் இருக்கும். அதோட சஷ்டியும் கூட இருக்கும். ஏன்னா இந்த மந்திரத்தில் ஸ்கந்த அப்படின்ட்டு முருகரோட ஒரு திருநாமமும் வரும். அதனால தான் இந்த சஷ்டியும் அஸ்தமும் சேர்ந்துருக்கும். இந்த வேலையில் இந்த மந்திரத்தை வாத்தியார் சொன்ன இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறது. அது அந்த புதன்கிழமை 30 இந்த மாதிரி நீங்கள் கை ரேகைகளுக்கெல்லாம் ஆக்கர்ஷண சக்தி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது மிகப்பெரிய அனுகிரகம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்துட்டிங்கனால எவ்ரி மந்த் வரக்கூடிய அஸ்தத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கைகளில் உள்ள ரேகைகளில் உள்ள அநேக விதமான தேவதைகளை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மந்திரம் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணி விட்டுறீங்க. அதாவது ஏற்கிறதுக்கு அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க உங்கள் கைகளில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணும். ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க கை தான் உதவின்ட்டு தன் கையே தனக்கு உதவின்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் இதெல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஏதோ கைரேகை ஜோசியக்காரர்கிட்ட சும்மானா ஜோசியம் பார்த்துட்டு இது நடக்கும் அது நடக்கும், புத்தி ரேகை எப்படி இருக்குது, ஆயுள் ரேகை அப்படி இருக்குது, இருதய ரேகை எப்படி இருக்குன்ட்டு மட்டும் நம்ம அப்படி பார்த்துட்டு போகிறோம். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் நித்தியபடி எவ்வரி அஸ்தத்துக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக இந்த அஸ்தம், சஷ்டி கூடிய அஸ்தம் இன்னும் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த எப்பொழுதுமே நம்ம கரதரிசனம் பண்ணுறச்சே இந்த 2 கைகள், 2 உள்ளங்கைகள்ன்றதே நம்ம உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இந்த கைகளுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் உள்ளங்கைகள்னுட்டு சொல்லுவாங்க. அந்த 2 கைகளையும் சேர்த்து வச்சிங்கன்னா 2 கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகள் ஒன்று இணையம் பாருங்களேன். அதுவும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம்.
அந்த ரேகைகள் வந்து எப்படி இருக்குன்னா, 2 கையும் சேர்ந்தும் பொழுது, ஒரு பிறை வட்டம் மாதிரி இருக்கும். பிறை நிலா எப்படி இருக்குமோ, அந்த வட்டம் மாரி இருக்கும். அரை வட்டம். அந்த வட்டத்துக்கு மேல உத்தாதலக மகரிஷி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான மகரிஷி இவங்க. அந்த பிறைக்கு மேலே 2 கையை நீங்கள் சேர்த்திங்கன்னா, அந்த ஜாயிண்ட்டில் வந்து அந்த 2ம் சேர்ந்து இருக்கும்பொழுது பிறையாக இருக்கும். அந்த பிறைக்கு மேலே 2 கைக்கும் அந்த பிறைக்கு மேலே உத்தாதலக மகரிஷி மனசில் நினச்சி காலையில் எழுந்தவனை கரதரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம். குறிப்பாக வந்து பஞ்சமே ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறாரு. இது ஏன் அப்படின்னா, அந்த 2 கையும் இணையும் பொழுது அது ஒரு பிறை சந்திரனாக மாறிடுதா. இந்த உத்தாதலக மகரிஷி யாருன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, விசேஷமான ஒரு குரு அவர். அப்போ இந்த குரு சந்திர யோகம் நம்ம காலையிலேயே எழுந்த உடனே குரு சந்திர யோகத்தை நம்ம கைகளில் நம்ம தரிசனம் பண்ணிடுறோம். இந்த குருச்சந்திர யோகத்தோட ஒரு ரொம்ப மகா விசேஷம் என்னன்னா, அதுக்கு பேரே கஜகேசரி யோகம். அவங்களோட ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் சிங்கத்தை கண்ட யானை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான தோஷத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு விசேஷமான யோக அமைப்பு தான் இந்த கஜகேசரி யோகம். அப்போ அது காலையிலேயே நம்ம ஜாதகத்தில் இருக்குதோ இல்லையோ, நம்ம நித்தியப்படி அந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து இந்த கர தரிசனம் மூலியமாகவும் ஏற்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி கைகள் வந்து இந்த ரேகைகள் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய விஷயம். இது நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரேகைகளை வந்து சக்தி ஊட்டுவதும், ப்ளஸ் வந்து நித்தியப்படியே நீங்கள் இந்த கர தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி கர தரிசனம் கைகளை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அந்த உத்தாதலக மகரிஷி மனசில் நினச்சி தியானம் பண்ணுறச்சே நிச்சயமாக உங்களுக்கு அந்த நாள் முழுக்க ஓரளவுக்கு அநேக விதமான கர்ம வினைகளை தாங்கி தான் நம்ம டெய்லி வண்டியை ஓட்டணும். இருந்தாலும் இது ஒரு நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியில் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணும் குருவர்களால். ஓம்.